26 பின்வருவனவற்றுள் பொருளாதாரம் ஒன்றின் பண நிரம்பலை வீழ்ச்சி அடைய செய்வதில் செல்வாக்கு செலுத்தும் காரணி. பண நிரம்பலை வீழ்ச்சி அடைய செய்யணுமா? நல்லா பார்த்துக்கணும். பண நிரம்பல் வீழ்ச்சி அடையணுமா இருந்தா நிதி கொள்கை தான் என்ன செஞ்சுக்கணும், பயன்படுத்தப்பட்டிக்கணும். அதாவது நாணய கொள்கை, இறை கொள்கையிட நடவடிக்கைகள் வராது. சரி, வருமான வீதங்களில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. வருமான வீதங்கள் வந்து என்ன, வருமான வரி வந்து இறை கொள்கை. அப்ப இந்த ஆன்சருக்கு நேரடியாவே அது வராது, அதை கட் பண்ணிடலாம். கழிவீட்டு வீதங்களில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி, அதை வச்சுக்கணும். மத்திய வங்கியினால் திறந்த சந்தை அரசாங்க முறைகள் கொள்வனவு செய்யப்படல். கொள்வனவு செஞ்சா, அதாவது மத்திய வங்கி இப்படி இருக்குது, வணிக வங்கி இப்படி இருக்குது. சரி, திறந்த சந்தை நடவடிக்கைகள் மூலமாக முறிகளை கொள்வனவு செஞ்சா மத்திய வங்கி என்ன செய்யும், காசை வணிக வங்கிகளுக்கு கொடுக்கும். அப்படி காசை கொடுக்கும்போது கடன் வழங்குற அளவு கூடும். கடன் வழங்குற அளவு கூடும்போது பண நிரம்பல் என்ன செய்யும், அதிகரிக்கும். நமக்கு கேட்டுக்கிற கேள்வி வீழ்ச்சி. மத்திய வங்கி என்ன செய்யும், கொள்வனவு செஞ்சா, முறிகளை கொள்வனவு செஞ்சா மத்திய வங்கி பணத்தை என்ன செய்யும், வணிக வங்கிக்கு கொடுக்கும். இப்போ வணிக வங்கிட பணம் அதிகரிக்கும் போது வணிக வங்கி என்ன செய்யாது, கடன் கொடுக்கும். கடன் கொடுப்பதன் காரணமாக பண நிரம்பல் என்ன செய்யும், அதிகரிக்கும். நமக்கு கேள்வி பண நிரம்பல் வீழ்ச்சி அடையணுமா? அப்ப அந்த ஆன்சர் வராது. 4 நியதி ஒதுக்கு தேவையில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு. நியதி ஒதுக்கு தேவையில அதிகரிப்பு ஏற்பட்டா, அதாவது வணிக வங்கிகள்ல நியதி ஒதுக்கு தேவையில் அதிகரிப்பு ஏற்பட்டா வணிக வங்கிகளோட கடன் வழங்குற ஆற்றல் என்ன செய்யும், குறையும். கடன் வழங்குற ஆற்றல் குறையும். சரி, நியதி ஒதுக்கு வீதம் இப்போ உதாரணத்துக்கு 300 மில்லியன் நீக்கிரு, 10 மில்லியன் ஒதுக்கி வைக்கணும். அதாவது 10 வீதம் ஒதுக்கி வைக்கணும்டா 30 மில்லியனை ஒதுக்கி வச்சுட்டு 270 மில்லியனை கடனா கொடுப்பாரு. அதுவே 10 வீதம் 20 வீதமாக அதிகரிச்சா 60 மில்லியனை ஒதுக்கி வச்சுட்டு 240 மில்லியன் தான் கடனா கொடுத்திப்பார். அப்போ கடன் வழங்குற அளவு குறைஞ்சா பண நிரம்பல் என்ன செய்யும், வீழ்ச்சி அடையும். அப்போ 4வது வந்து சரியான ஆன்சர். பொருள்கள் சேவைகள் மீதான அரசாங்க செலவீட்டில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு. அரசாங்க செலவு வந்தா அது என்ன, இறை கொள்கை. பண நிரம்பலை வீழ்ச்சி அடைய செய்யணுமா, ஏதாவது நிதி கொள்கையிலிருந்து வரணும். எனவே 5வது ஆன்சர் பிழையான ஆன்சர். கழிவீட்டு வீதத்தில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சின்னு சொன்னா வட்டி வீதங்கள், இந்த வீதங்கள்ல வீழ்ச்சி ஏற்படுறது. அதாவது கழிவீட்டு வீதங்கள்ல வீழ்ச்சின்னு சொன்னா வந்து உதாரணத்துக்கு திரைசேரி முறிகள் எல்லாம் இருக்கிறது தானே. அப்ப அந்த முறிகளை கொண்டு போய்த்து வணிக வங்கிகள்கிட்ட கொடுக்கும்போது இப்போ 1000 ரூபாய் பெறுமதியானதை நம்ம வந்து காலத்துக்கு முன்னுக்கே மாற்றணும். இப்போ 1000 ரூபாய் பெறுமதியான திரைசேரி முறி ஒன்று இருக்குது. நம்ம குறிப்பிட்ட காலம் முடியும் முன்னுக்கு அதை பணமாக மாற்றணுமா இருந்தால் வணிக வங்கிட்ட போய்த்து நம்ம என்ன கொடுக்கும்போது ஒரு கழிவீட்டு வீதம்னு ஒன்று வச்சு அதை டிஸ்கவுண்ட் பண்ணுவார். டிஸ்கவுண்ட் பண்ணி காலம் முடியலை தானே, அதனால நான் உங்களுக்கு 900 தான் தருவேன், நீங்கள் அதை முறியத்தாங்க அப்படின்னு வாங்கி எடுக்கிறது. இந்த வீதம் குறைய குறைய என்ன நடக்கும், காலம் முடியறதுக்கு முன்னுக்கையே கொண்டு போய் வணிக வங்கிட்ட கொடுத்து காசா மாத்திடுவாங்க மக்கள். உதாரணத்துக்கு 1000க்கு 10 வீதம் கழிவீட்டு வீதம் இருக்கும்போது 1000 ரூபாய் பெறுமதியான திரைசேரி முறையை கொடுத்தா 900 ரூபாய் காசு கிடைக்கும், அதாவது காலம் முடியறதுக்கு முன்னுக்கு. அதுவே 10 வீதத்தை 5 வீதமா மாற்றி 950 ரூபாய் கிடைக்குமா இருந்தா காலம் முடியறதுக்கு முன்னுக்கே நிறைய மக்கள் என்ன செய்வாங்க, அந்த திரைசேரி முறையை வணிக வங்கிட்ட கொடுத்து காசாக மாத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்படி காசாக மாத்துறதுனோட என்ன நடக்கும், மக்களோட கையில பணப்புழக்கம் அதிகரிச்சு பண நிரம்பல் அதிகரிக்கும். பண நிரம்பல் அதிகரிக்கும். நமக்கு கேள்வி பண நிரம்பல் வீழ்ச்சி அடையணுமா. அப்ப இது வந்து பண நிரம்பலை அதிகரிக்க செய்யும். அதனால 2வது ஆன்சரும் வராது. 27 பொருளாதாரம் ஒன்று நிறைத்தொழில் மட்டத்தில் உள்ள போது குறுங்காலத்தில் பின்வருவனவற்றுள் எது பெரும்பாலும் கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை உருவாக்கும். கேள்வி தூண்டல் பணவீக்கம் என்ன, மொத்த நிரம்பல் இகத்தன நாட்டுடைய மொத்த நிரம்பலை விட கேள்வி பெருசாகிறது. மொத்த நிரம்பல் 100 கிலோ தான் சொன்னா கேள்வி என்ன செஞ்சுக்கிறோம் 150 கிலோன்னு வச்சுக்கொள்ளும். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படி இல்லை, ஆனால் உதாரணத்துக்கு சொல்றேன். கேள்வி வந்து நிரம்பலை விட அதிகமாக இருந்தா அதுதான் கேள்வி தூண்டல் பணவீக்கம். இந்த கேள்வி ஏன் அதிகரிக்குன்னு சொன்னா மக்கள்கிட்ட இருக்கிற பணம், மக்கள்கிட்ட இருக்கிற செலவு எல்லாம் அதிகரிக்கிறது. நுகர்வு செலவு, மூலதன செலவு, அரசாங்க செலவு எல்லாம் அதிகரிச்சா மக்கள்கிட்ட கையில பணம் அதிகரிக்கும், மக்களுக்கு கையில செல்வம் அதிகரிக்கும். அப்போ அதிகரிக்கும் போது மொத்த நிரம்பலை விட கேள்வி அதிகரிக்கப்படும். அதுதான் கேள்வி தூண்டல் பணவீக்கம். இப்போ இந்த கேள்வி தூண்டல் பணவீக்கம் அதிகரிக்கணுமா இருந்தா கேள்வி அதிகரிக்கணும். சரி, கேள்வினா என்ன, சிஐஜி, அதாவது இந்த செலவுகள் ஏதாச்சும் ஒரு அதிகரிப்பு ஏற்படணும். அப்படி இல்லாட்டி பண நிரம்பல்ல அதிகரிப்பு ஏற்படுற ஒரு சந்தர்ப்பமா இருக்கணும். அதுதான் ஆன்சரா வரப்போகுது.
எப்படி மொத்த நிரம்பலை விட கேள்வி அதிகரிச்சா அதுதான் கேள்வி தூண்டல் பணவீக்கம். அப்ப கேள்வி தூண்டல் பணவீக்கம் ஏற்படணுமா இருந்தா பண நிரம்பல்ல அதிகரிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரணம் தான் ஈக்கணும். முதலாவது கொள்கை வட்டி வீதங்களில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு. வட்டி வீதங்கள் அதிகரிச்சா கடன் எடுக்கிற அளவு என்ன செய்யும்? குறைவடையும். சரி, வட்டி வீதங்கள் அதிகரிச்சா கடன் எடுக்கிற அளவு குறைவடையும். கடன் எடுக்கிற அளவு குறைவடைஞ்சா பண நிரம்பல் என்ன செய்யும்? குறைவடையும். பண நிரம்பல் குறைவடைஞ்ச மொத்த கேள்வி அதிகரிக்குமா? அதிகரிக்காது. மொத்த கேள்வியும் குறைவடையும். அப்ப கேள்வி துணல் பணவீக்கம் ஏற்படாது. முதலாவது ஆன்சர் வராது. தனிநபர் வருமான வரிகளில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு. வருமான வரிகள்ல அதிகரிப்பு ஏற்படுமாம். ஆனா இந்த இடத்துல கேள்வி துணல் பணவீக்கம் ஏற்படுறதுக்கு நிதி கொள்கை தொடர்பாக தான் சொல்லப்பட்டிருக்கணும். வருமான வரி அதிகரிப்பு இறை கொள்கை, அதுவும் ஒரு காரணம் வராது. ரெண்டாவது படி பார்த்தா வரிகள் அதிகரிக்கும் போது என்ன செய்யும்? மக்கள்கிட்ட இருக்கிற பணம் குறைவடையும். சரி, மக்கள்கிட்ட இருக்கிற பணம் என்ன செய்யும்? குறைவடைய போகுது. அதாவது வரி நிறைய அரசாங்கத்தை கட்டுறதால மக்கள்கிட்ட இருக்கிற பணம் குறைவடையும். பணம் குறைவடைஞ்ச கேள்வி அதிகரிக்குமா? கேள்வி அதிகரிக்காது. கேள்வியும் குறைவடையும். எனவே மொத்த நிரம்பலை விட கேள்வி அதிகரிச்சு போவாது. எனவே கேள்வி துணல் பணவீக்கம் உருவாகாது. அப்ப ரெண்டாவது ஆன்சரும் வராது. மெய் வட்டி வீதத்தில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. வட்டி வீதத்துல வீழ்ச்சி ஏற்பட்டா, அப்புறம் நான் என்ன சொன்ன, வட்டி வீதத்துல அதிகரிப்பு. இப்ப வட்டி வீதத்துல வீழ்ச்சி ஏற்பட்டா கடன் எடுக்கிற அளவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். மக்கள் குறைய வட்டி தானேன்னு சொல்லி நிறைய கடன் எடுப்பாங்க. அப்படி நிறைய கடன் எடுக்கும் போது கேள்வி என்ன செய்யும்? அதாவது பண நிரம்பல் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஆட்டோமேட்டிக்கா மக்கள் நிறைய கடன் எடுக்கும் போது பண நிரம்பல் அதிகரிக்கும். பண நிரம்பல் அதிகரிச்ச கேள்வி என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப கேள்வி அதிகரிச்சா அது என்ன? கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை உருவாக்கும். அதுதான் ஆன்சர். 4, அரசாங்க செலவீட்டில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. CIG இதுல ஏதாவது அதிகரிச்சா தான் பண நிரம்பல் அதிகரிக்கும். அதன் மூலம் கேள்வி அதிகரிக்கும். அரசாங்க செலவீட்டுல வீழ்ச்சி ஏற்பட்ட என்ன? பண நிரம்பல் குறைவடையும். எனவே கேள்வியும் குறைவடையும். அப்ப அதுவும் ஆன்சர் இல்லை. பண நிரம்பலில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி நேரடியாக தந்தீங்கன்னா பண நிரம்பல வீழ்ச்சி ஏற்பட்ட கேள்வி அதிகரிக்குமா? கேள்வியும் குறைவடையும். அப்ப அதுவும் வராது. பண நிரம்பல் அதிகரிப்பு வந்தா அந்த ஆன்சரை கொடுக்கலாம். 28, எல்லா வங்கிகளும் சட்டத்தினால் தேவைப்படுத்தப்பட்ட குறைந்தபட்ச ஒதுக்குகளை மாத்திரம் பேணுவதாகவும், அதாவது நியதி ஒதுக்கு வீதத்தை பேணுவதாகவும், வங்கித்துறையிலிருந்து பண வெளிப்பாய்ச்சல்கள் எதுவும் இடம்பெறவில்லை எனவும் கருதுக. சட்ட ரீதியாக ஒதுக்கு தேவை 10% ஆகும். சட்ட ரீதியான ஒதுக்கு தேவை எவ்வளோ? 10%. வாடிக்கையாளர் ஒருவர் தனது நடைமுறை கணக்கில் ரூபாய் 1000 வைப்பு செய்வாராயின் மொத்த பண நிரம்பலில் ஏற்படக்கூடிய மிக கூடிய அதிகரிப்பு, அதாவது வங்கி முறைமையில தொடர்பாக கேட்டுக்குது. வங்கி முறைமையில எப்படி பண நிரம்பல் அதிகரிப்பை பார்க்கறது? 2020 பேப்பர்லயும் இதே மாதிரி ஒரு கேள்வி இது. பண நிரம்பல் அதிகரிப்பு சமன் வைப்பாக பெருக்கி தர தொகை, அதாவது மிகை ஒதுக்கு தொகை. சரி, இப்போ கணக்குல மிகை ஒதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். மிகை ஒதுக்கு எவ்வளோ? 1000 ரூபாய் வைப்பு செஞ்சா 10% கட்டாயமா ஒதுக்கீடு செய்யணுமாம். அப்ப 1000த்துல 10% ஒதுக்கீடு செய்யறேன்னு சொன்னா 100 ரூபாய். 100 ரூபாய் என்ன கட்டாயம் ஒதுக்கிறோம். அப்ப மிகை ஒதுக்கு எவ்வளோ? எக்ஸ்ட்ரா எவ்வளோ நம்மகிட்ட? 900 ரூபாய் தர. வைப்பாக்க பெருக்கி எப்படி கண்டுபிடிக்கிறது? வைப்பாக்க பெருக்கி 2020 பேப்பர்லையும் சமன்பாடு சொல்லியிருப்பேன். அதனால இதுல சமன்பாடு சொல்லல, நேரடியாக கண்டு சொல்றேன். 1 கீழ் 0.1, அதாவது 1 கீழ் அந்த நியதி ஒதுக்கு வீதத்தை பிரிக்கணும். 1 நியதி ஒதுக்கு வீதத்தால பிரிக்கணும். பிரிச்சா வாரது தான் வைப்பாக பெருக்கி. 10 தான் வைப்பாக பெருக்கி. அப்ப 10 தர 900 சமன் 9000 ரூபாய். பண நிரம்பல் ஏற்பட்ட அதிகரிப்பு 9000 ரூபாய். ஆன்சர் 3வது ஆன்சர். 29வது, அரசாங்கம் ஏக காலத்தில் விரிவாக்க பணக் கொள்கையையும் விரிவாக்க அரச இறை கொள்கையையும் கையாளுமாயின் வட்டி வீதம் வேலையின்மை என்பவற்றில் எவ்வாறான தாக்கம் ஏற்படும்? பணக்கொள்கையை விரிவாக்கம் செய்ய போறோம்னு சொன்னா பண நிரம்பலை அதிகரிக்க போறன்னு அர்த்தம். சரியா? பண நிரம்பல் அதிகரிக்க போறன்னு அர்த்தம். பண நிரம்பல் அதிகரிக்கணுமா இந்த வட்டி வீதத்தை என்ன செய்யணும்? வட்டி வீதத்தை
குறைக்கணும். அதுதானே பேசிக். பண நிரம்பல் அதிகரிக்கும் தான் வட்டி வீதங்களை குறைக்கணும். அப்போ தான் மக்கள் வந்து கடன் எடுப்பாங்க. கடன் எடுக்கிறதால பணம் வந்து அதிகரிக்கும், பண நிரம்பல் அதிகரிக்கும். அதுவே அரச இறை கொள்கையை பயன்படுத்தும் போது அரசாங்க செலவுகள் அதிகரிக்கும். மக்களுக்காக அரசு செலவழிக்கிற செலவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்படி செலவு அதிகரிக்கும் போது எல்லா காசுமே அரசாங்கத்தோட பக்கம் போகும். அப்போ காசு என்ன செய்யும்? அரசாங்கத்தோட பக்கம் போறதால வட்டி வீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பண நிரம்பல் செய்யும் போது வட்டி வீதத்தை அரசாங்கமே குறைக்கும் என்னதுக்கு மக்கள் கடன் எடுக்கணும், பண நிரம்பல் அதிகரிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அதுவே அரச இறைக்கொள்ளை செய்யும் போது அரசாங்கம் நிறைய செலவு செய்யும். அரசாங்கம் நிறைய செலவு செய்யறதால பணம் எல்லாமே அரசாங்கத்தோட பக்கம் போகும். அப்ப அந்த நேரத்துல வட்டி வீதம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே வட்டி வீதத்தை வந்து நிரூபிக்க முடியாது, அதாவது நிர்ணயிக்க முடியாது. சரி. அதுவே வேலையின்மை பண நிரம்பல் அதிகரிக்கும் போது மக்கள் வந்து கடன் எடுக்கிற வீதம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். மக்கள் கடன் எடுக்கிறது அதிகரிச்சா மக்கள் முதலீடு செய்யறது என்ன செய்யும்? அதிகரிக்கும். முதலீடு செய்யறது அதிகரிச்சா வேலை வாய்ப்பு என்ன செய்யும்? வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிச்சா வேலையின்மை என்ன செய்யும்? குறைவடையும். அப்ப இதுலயும் வேலையின்மை குறைவடையுது. அதுவே அரச இறைக்கொள்கை எடுப்போம். அரச இறைக்கொள்கையில அரசாங்கம் செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக முதலீடுகள் அதிகரிக்கும். அரசாங்கத்துறையில முதலீடுகள் அதிகரிக்குது. அரசாங்கத்துறையில முதலீடுகள் அதிகரிச்சா அரசாங்க ரீதியில என்ன செய்யும்? வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அப்போ ரெண்டு பக்கமே வேலை வாய்ப்பு அதிகரிச்சா வேலையின்மை என்ன செய்யும்? வீழ்ச்சி அடையும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதா வேலையின்மை வந்து என்ன செய்ய போகுது? குறையத்தானே போகுது. எனவே ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். வேலையின்மை வீழ்ச்சி அடையும். வட்டி வீதம் என்ன செய்யும்? நிர்ணயிக்க முடியாது. ஆனால் எதிரான விளைவுகள். ஒண்ணுல வந்து வட்டி வீதம் குறைய போரும், இன்னொன்றுல வட்டி வீதம் அதிகரிக்க வாய்ப்புக்குது. அப்ப ரெண்டும் எதிரான விளைவுகள் என்பதால வட்டி வீதத்தை நிர்ணயிக்க முடியாது. வேலையின்மை வந்து வீழ்ச்சி அடையும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதால வேலையின்மை வீழ்ச்சி அடையும். 30வது கேள்வி. ஒரு வணிக வங்கியில் மேற்கொள்ளப்படும் ரூபாய் 300 மில்லியன் வைப்பானது பண நிரம்பலில் 3000 மில்லியன் அதிகரிப்புக்கு இட்டுச் செல்லுமாயின் இருந்திருக்க வேண்டிய ஒதுக்கு வீதம். ஏற்கனவே 28வது கேள்வியில உள்ளது. அதே சமன்பாடு, அதே விஷயம். வணிக வங்கியில 300 மில்லியன் ரூபாய் வைப்பானது 3000 மில்லியன் அதிகரிப்புக்கு இட்டு செல்லுமாயின் 300 மில்லியன் வந்து 3000 மில்லியன் ஆகணுமா இருந்தா பண நிரம்பலின்படி வைப்பாக பெருக்கிறதான பெருக்கும் அந்த 300. அப்போ இது நீங்க அந்த சமன்பாடுல பிரதியிட்டும் செய்யலாம். பண நிரம்பல் அதிகரிப்பு 3000, மிகை ஒதுக்கு தொகை தான் அந்த 300. இப்போ பெருக்கி எவ்வளவு வைந்திக்க போகுது? 3000 300 பிரிச்சு அந்த 10 தான் பெருக்கியாக இருந்திக்க போகுது. இப்போ பெருக்கி 10 வரணுமா இருந்தா அந்த பெருக்கி சமன்பாடுல போட்டா சரி. 1 கீழ் நியதி ஒதுக்கு வீதம், நியதி ஒதுக்கு வீதம் சமன் அந்த 10. அப்ப அந்த 10 பெருக்குறுங்க எழுவாய் மாற்றம் செஞ்சா 1 கீழ் 10 0.1. 0.1 எத்தனை வீதம்? 10 வீதம். எப்படி எடுத்தோம்? 3000 மில்லியன் பண நிரம்பல் அதிகரிப்புன்னு சொன்னா 300 மில்லியன் மிகை ஒதுக்கு தொகையாகினா பெருக்கி எத்தனை போரு? 10. பெருக்கி 10 ஆயிருந்தா பெருக்கி சமன்பாட்டில் பிரதி செஞ்சா 0.1. 0.1னா 10 வீதம். நியதி ஒதுக்கு வீதம் 10. 3வது ஆன்சர். 31. ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது எதிர்க்கணிய வெளிவாரி காணப்படுமாயின் சமூக ரீதியில் உத்தம வெளியீட்டினை அடையக்கூடியது. எதிர்க்கணிய வெளிவாரின்னா வெளிவாரி தீமை. வெளிவாரி தீமை ஏற்படக்கூடிய பொருட்களை என்ன செய்யணும்? உற்பத்தியை குறைக்கணும். பேசிக்கா உங்களுக்கு வெளிவாரி நன்மை அந்த 7 யூனிட் படிச்சீங்களாக்கும் உங்களுக்கு விளங்கும். 7வது யூனிட்ல உதாரணத்துக்கு சிகரெட் என்ன? ஒரு வெளிவாரி எதிர்க்கணியம், வெளிவாரி தீமை. அப்போ வெளிவாரி தீமை இருந்தால் அதில் பொருள் என்ன செய்யணும்? உற்பத்தியை கட்டுப்படுத்தணும், குறைக்கணும். சமூக ரீதியில் உத்தம வெளியீட்டினை அடையக்கூடியதுண்டா இப்போ சிகரெட் வந்து வெளிவாரி தீமை ஏற்படுத்தக்கூடியது தானே. அப்போ வள ஒதுக்கீட்டுல உத்தம நிலையை அடையணுமா இருந்தால் சிகரெட் உற்பத்தி என்ன செய்யணும்? குறைக்கணும். குறைக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் செஞ்சா சரி. அப்போ உத்தம வெளியீட்டு அடைஞ்சு கொள்ள முடியும். அப்போ அது தொடர்பான ஆன்சர் தான் கொடுக்கணும். தாராள சந்தை சமநிலையின் மூலமாகும் அப்படின்னு ஒரு ஆன்சர் இல்லை. அப்போ முதலாவது வராது. 2வது வெளியீட்டின் உற்பத்திக்கு மானியம் வழங்குவதன் மூலமாகும். இப்போ நீங்க உதாரணத்துக்கு சிகரெட் எடுத்துக்கோங்களேன். சிகரெட் உற்பத்தியை குறைக்கிறதுக்கு மானியம் வழங்கினா சரியா வருமா? சிகரெட் உற்பத்தியை குறைக்கிறதுக்கு மானியம் வழங்கினா இன்னும் அதிகரிக்கும் உற்பத்தி. அப்போ வெளிவாரி தீமை அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். உத்தம வெளியீட்டின் அளவை அடைய முடியாது. அப்போ 2வது ஆன்சர் வராது. 3வது
உற்பத்தி செய்யப்படும் பொருள் தொகையை கட்டுப்படுத்துவதன் மூலமாகும். உற்பத்தி செய்யற தொகையை கட்டுப்படுத்துறது. இவ்வளோ தான் உற்பத்தி செய்யறதுன்னா அப்போ குறைஞ்ச அளவு உற்பத்தி செய்யப்படும். அப்போ வெளியீட்டின் அளவு குறையறதால உத்தம உற்பத்தி அடையப்படும். அப்போ 3வது ஆன்சர் சரி. 4வது, அரசாங்கம் அப்பொருளை கொள்வனவு செய்வதன் மூலமாகும். சிகரெட்ல இப்போ உதாரணத்துக்கு சிகரெட் கம்பெனி விற்பனை செய்து அதை அரசாங்கம் சேர்ந்து கொள்வனவு செய்யணும்னு சொன்னா என்ன செய்யும்? உற்பத்தி அதிகரிக்கும். உற்பத்தி அதிகரிச்சா இன்னும் வெளிவாரி தீமை அதிகரிக்க தான் போகுது. உற்பத்தியை கட்டுப்படுத்த நடவடிக்கை இல்லது. அப்ப 4வதும் வராது. 5வது, உற்பத்தி செய்யத்தக்க குறைந்தபட்ச தொகையினை நிர்ணயிப்பதன் மூலமாகும். உற்பத்தி செய்யறதுக்கு குறைந்தபட்ச தொகையினை நீங்க யோசிக்கிறது உற்பத்தி குறைஞ்ச அளவு தொகையில உற்பத்தி செய்யணும் அப்படி இல்லை. குறைந்தபட்ச அப்படின்னு சொன்னா குறைஞ்சது இவ்வளோ சரி உற்பத்தி செய்யணும் அப்படின்னு ஒரு தொகையை நிர்ணயிக்கிறதா. அப்படி நிர்ணயிக்கலுமா? உற்பத்தியை குறைக்கிறதுக்காக வேண்டி குறைஞ்சது நீ இவ்வளோ சரி உற்பத்தி செய் அப்படின்னு சொல்லலுமா? அப்படி நிர்ணயிக்க முடியாது. அப்போ ஆன்சர் 3வது ஆன்சர். உற்பத்தி செய்யப்படும் பொருள் தொகையை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவே வெளிவாரி தீமைகள் குறைவடையும். வெளிவாரி தீமைகள் குறைவதன் காரணமாக உத்தம வெளியீட்டின் அளவை அடைஞ்சு கொள்ள முடியும். 32 இலகுவான கேள்வி. ஒரு தூய பொது பொருளை மேலதிகமாக ஒருவர் பயன்படுத்த அனுமதிப்பதின் எல்லை செலவு 0 ஆகும். வரைவிலக்கணத்தில் இருக்கிறது. தூய பொது பொருளோட வரைவிலக்கணத்தில் இருக்குது. அதாவது தூய பொது பொருள் என்ன? எல்லாராலையும் நுகர செய்ய முடியும். எல்லாராலையும் நுகர செய்ய முடியும். அதே மாதிரி ஒருவருட பயன்பாடு இன்னொருவருக்கு என்ன? தடையை ஏற்படுத்தாது. நீங்க வரைவிலக்கணத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கொள்வீங்க. ஒருவருட பயன்பாடு இன்னொருவருக்கு தடையை ஏற்படுத்தாது. அதுதான் தூய பொது பொருள். அப்ப அதை இன்னொருவால பயன்படுத்துறதுக்கு ஒரு எல்லை செலவு என்ன? 0. அதனால தான் என்ன தனியார் நிறுவனங்கள் தூய பொது பொருளை உற்பத்தி செய்யறதுல தோல்வி அடைகிறது அப்படின்னு கேள்வி வரலாம். சரி, இப்படி உங்களுக்கு கேள்வி வரலாம். எப்படி ஒரு தூய பொது பொருளை தனியார் நிறுவனங்கள் உற்பத்தி செய்வதை தோல்வி அடைவதற்கான காரணம்னு கேட்டா விலையை அறவிட முடியாது. அதுதான் ஆன்சர். விலையை அறவிட முடியாது. இந்த 0 எல்லை செலவு 0. நுரல் பாவிக்கிறதுக்கு அது செலவில்லை. உதாரணத்துக்கு வீதி வெளிச்சம் நீக்கின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த ரோடால போறீங்க, இன்னொரு ஆள் அந்த ரோடால போனா நீங்க ஃபெஸ்ட்டுக்கு போயிட்டீங்க தானே, அதனால இன்னொரு ஆள் போறாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு எல்லை செலவு நிற்குமா? அப்படி இல்லை. எல்லாருக்குமே ஒரு செலவு தான். அரசாங்கத்துக்கு ஒரு செலவு தான் இருக்க போகுது. நீங்க போயிட்டு நீங்க பாவிச்சீங்க, இன்னொரு ஆள் பாவிக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு இன்னொரு எல்லை செலவு அப்படின்னு ஒண்ணு இல்லை. 33 மேன்மை பொருள் என்பது இதெல்லாம் நேரடியான வரைவிலக்கண கேள்விகள். மேன்மை பொருள் என்பது அந்த பயன்படுத்துற தனிநபருக்கு நன்மை, சமூகத்துக்கு நன்மை. சரி, தனிநபருக்கு நன்மையாയിരിக்கும், சமூகத்துக்கு நன்மையாയിരിக்கும். இந்த பொருளுக்கு உதாரணத்தை வச்சு நீங்க ஆன்சர் எடுத்து இன்னும் லேசா எடுக்கலாம். இப்போ தூய பொது பொருளுக்கு வீதி வெளிச்சம்னு சொன்னேன். அப்போ அதை வச்சு நீங்க ஆன்சர் எடுக்கலாம், லேசா எடுக்கலாம். வரைவிலக்கண பாடம் இல்லாட்டி அதை வச்சு ஆன்சர் எடுக்கலாம். ஏதாவது பொருளை ஒரு உதாரணத்தை வச்சு கொடு. மேன்மை பொருளுக்கு உதாரணம் கல்வி. சிறந்த உதாரணம் அதுதான். ஒரு ஆள் படிக்கிறதால அந்த படிக்கிற ஆளுக்கு மட்டும் நன்மை இல்லை, சமூகத்துக்கே அதனால ஒரு நன்மை கிடைக்கும். அப்போ இதுல ஆன்சர் வரப்போகுது சமூகத்துக்கு நன்மை பயக்கணும், தனிநபருக்கு நன்மை பயக்கணும் அப்படின்னு வருது. பெற்றுக்கொள்வோனுக்கும் சமூகத்திற்கும் நன்மை பயக்கும் பொருளாகும். ஆன்சர் வந்து சரி. பெற்றுக்கொள்வோர்னா அந்த தனிநபருக்கு நன்மை, சமூகத்திற்கும் நன்மை. 2வது, உற்பத்தியில் சமூக செலவை கொண்டிராத பொருளாகும். அப்படி ஒரு வரைவிலக்கணம் இல்லை, அப்படி ஒரு நோட்டும் இல்லை. 3வது, நுகர்வதன் தனியார் நன்மை அதன் சமூக நன்மையை விட உயர்வாக இருக்கும். இது மாத்தி சொல்லுகிறது. தனியார் நன்மை சமூக நன்மையை விட உயர்வாக இருக்குமாம். அப்படி இல்லை, சமூக நன்மை தனியார் நன்மையை விட உயர்வாக இருக்கும்னு சொன்னா ஆன்சர் சரி. சரியா? மாத்தி சொன்னா நீங்க அந்த வசனங்களை சரியா வாசிக்கணும். அவசரத்துல அதை கொடுத்துறது இல்லை. 4வது, சந்தை சக்திகள் ஊடாக வழங்கப்பட முடியாத பொருளாகும். அப்படி இல்லை, கல்வியை வந்து சந்தை சக்திகள் வழங்க முடியும். அப்ப 4வது ஆன்சரும் வராது. சந்தை சக்திகள் ஊடாக வினைத்திறனுள்ள வகையில் வழங்கப்படக்கூடிய பொருளாகும். வினைத்திறனுள்ள வகைன்னு சொன்னா இப்போ சந்தை சக்திகள் எப்படி செய்யும்? விலைக்கு தான் கல்வியை வழங்கும். அப்போ கஷ்டப்பட்ட ஆளுக்கு, வறுமை கோட்டில் உள்ள ஆளுக்கு வந்து கல்வியை பெற்றுக்கொள்ளலுமா? பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையும் ஏற்படும். அப்போ சந்தை சக்திகள் ஊடாக வினைத்திறனுள்ள வகையில வழங்கப்படக்கூடிய பொருள் அல்ல. 5வது ஆன்சர் வராது. 34 அரசாங்க வரவு செலவு திட்டத்தில் ஆரம்ப கணக்கு நிலுவை என்பதன் மூலம் வரையறுக்கப்படுவது. இது ஒரு தியரி கேள்வி. நேரடியாக ஆன்சர் எடுக்கலாம். கொடைகள் உள்ளடங்கலான மொத்த வருவாய்க்கும் கடன்கள் மீதான வட்டி செலுத்தல் நீங்கலான மொத்த செலவுக்கும், கடன்கள் மீதான வட்டி செலுத்தல், கடனுக்கான வட்டி செலவுகள் நீங்கலான மொத்த செலவுக்கும்
கொடைகள் உள்ளடங்கான மொத்த வருவாய்க்கும் இடையிலான வித்தியாசம் தான் என்ன? ஆரம்ப கணக்கு நிலுவை. ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். ஆரம்ப கணக்கு நிலுவை என்ன? கொடைகளை உள்ளடக்கிய மொத்த வருவாய்க்கும் கடன்கள் மீதான வட்டி, அந்த வட்டி செலவிகிறது அது இல்லாத மொத்த செலவீட்டுக்கும் இடையிலான வித்தியாசம் தான் என்ன? ஆரம்ப கணக்கு நிலுவை. 2வது ஆன்சர். மிச்ச ஆன்சர்லாம் வராது. 35வது, தற்போது இலங்கை அரசாங்கத்தின் மீளெழும் செலவுகளில் மிகப்பெரிய கூறாக அமைவது. செலவுகள் இருவகைப்படும். நடைமுறை செலவு, மூலதன செலவு. அதுல மீளெழும் செலவு, அதாவது நடைமுறை செலவுல மிகப்பெரிய கூறாக அமைகிறது வந்து வட்டி செலுத்தல்கள். அதாவது இது 2018 வந்த பேப்பர். அதன்படி வட்டி செலுத்தல்கள் தான் மிகப்பெரிய கூறு. ஓய்வூதிய செலுத்தல்ல சம்பளத்துக்குள்ள வரும், அது இல்லை. சம்பளங்களும் கூலிகளும், அதுவும் இல்லை. உரமானியம் இல்லை. அரச கூட்டு தாபனங்களுக்கான நடைமுறை மாற்றங்கள், அதுவும் இல்லை. ஆன்சர் வந்து வட்டி செலுத்தல்கள். 36, ஒப்பீட்டு நன்மை என்பது. லேசான கேள்வி. இது நான் விளக்கப்படுத்த போறதில்லை. நான் ஏற்கனவே 2020 பேப்பர்லையும் இதை விளக்கப்படுத்திக்கிறேன். ஒப்பீட்டு நன்மை என்னென்றா, ஒரு நாட்டை விட மற்றைய நாடு குறைந்த அமைய செலவுல, குறைந்த அமைய செலவு, ஒரு நாட்டை விட மற்றைய நாடு குறைந்த அமைய செலவுல ஒரு பொருளை உற்பத்தி செய்யுமா இருந்தா அதுக்கு பேர் தான் என்ன? ஒப்பீட்டு நன்மை. மற்றைய நாட்டை விட அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடியும், இல்லை. மற்றைய நாட்டை விட குறைந்த எல்லை செலவில் உற்பத்தி செய்ய முடியும். எல்லை செலவா? இல்லை, அமைய செலவு சொல்ல பிடிக்கணும். மற்றைய நாட்டை விட குறைந்த நீண்ட கால சராசரி மொத்த செலவில், அப்படிலாம் இல்லை. மற்றைய நாட்டை விட குறைந்த அமைய செலவில் உற்பத்தி செய்ய முடியும். 4வது ஆன்சர் சரி. இன்னொரு பொருளை விட அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடியும் என்பதாகும். இல்லை. ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். இந்த ஒப்பீட்டு நன்மைக்குரிய வரைவிலக்கணம் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆன்சர் எடுத்துடலாம். 37, பின்வரும் அட்டவணை XY ஆகிய நாடுகள் அரிசி, கோப்பி ஆகியவற்றின் உற்பத்தியில் தம்மிடமுள்ள எல்லா வளங்களையும் பயன்படுத்தும் போது அவற்றில் ஒவ்வொன்றையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலை காட்டுகிறது. இரு நாடுகள் தொடர்பிலும் செலவு நன்மையினை குறிக்கும் சரியான கூற்று. முதல்ல பார்க்கணும் என்ன அணுகுமுறையில இது கணப்பிட போறோம்னு பார்க்கணும். என்ன தரப்படுகிறது? வெளியீட்டின் அலகுகள் தரப்படுகிறது. எனவே இது வந்து வெளியீட்டு அணுகுமுறை. ரைட். இப்போ கண்டுபிடிக்கணும் என்ன நன்மையை நம்ம கவனம் செலுத்தணும். ஒப்பீடு நன்மையா முழு நன்மையாண்டு? முழு நன்மைன்னா என்ன? குறைந்த செலவுல யார் உற்பத்தி செய்யறதோ அவருக்கு தான் முழு நன்மை. ஒப்பீடு நன்மை என்னன்னா குறைந்த அமைய செலவுல உற்பத்தி செய்யற ஆளுக்கு தான் ஒப்பீட்டு நன்மை. இந்த இடத்துல முழு நன்மையை பார்க்க இயலாது. ஏன்னு சொன்னா வந்து எக்ஸும் வையும் எந்த அளவு, ஓரளவு, இப்போ ஒரு குறைந்த செலவு வச்சு நான் பார்க்கணும். எக்ஸ் வந்து எவ்வளோ வளத்தை யூஸ் பண்றாரு, வை வந்து எவ்வளோ வளத்தை யூஸ் பண்றாருன்னு சொல்ல இயலாது. 2வது, ஒரே அளவான உற்பத்தியும் தரப்படுகிறது. இப்போ கோப்பி உற்பத்தியில எக்ஸ் நாடு முழு நன்மையா வை நாடு முழு நன்மையான்னு சொல்லவும் இயலாது. சரி. அப்போ 3வது ஆன்சரை பாருங்க. எக்ஸ் நாடு கோப்பி உற்பத்தியில் முழு நன்மை, வை நாடு கோப்பி உற்பத்தியில் முழு நன்மை. சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே அளவு உற்பத்தியை தான் மேற்கொள்ளுது. எனவே 3ம் 4ம் ஆன்சர் வராது. அப்போ மிச்சம் இதெல்லாம் ஒப்பீடு நன்மை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஆன்சர் தான் இருக்கிறது. இப்போ ஒப்பீடு நன்மையை கண்டுபிடிப்போம். ஒப்பீடு நன்மை அதாவது அமைய செலவு கண்டுபிடிப்போம். அரிசி, கோப்பி. சரி. இப்போ நான் அந்த தகவலை இதில் எடுத்துக்கிறேன். அமைய செலவு கண்டுபிடிக்கிற சமன்பாடு என்ன? அமைய செலவு இழக்கப்படும் தொகையின் கீழ் அதிகரிக்கும் தொகை. நல்லா கவனிச்சு கொள்ளணும். இது வந்து வெளியீட்டு அணுகுமுறை. சரி. வெளியீட்டு அணுகுமுறை. உள்ளீட்டு அணுகுமுறையா இருந்தா சமன்பாடு மாறி வரும். அதிகரிக்கப்படும் தொகை மேலையும் இழக்கப்படும் தொகை கீழையும் இருக்கும். சரி. இது வந்து வெளியீட்டு அணுகுமுறை. எனவே இந்த சமன்பாடு யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல அமைய செலவு கண்டுபிடிப்போம். எக்ஸுக்கு ரெண்டுமே அதிகரிக்கப்படும் 5000 தான், இழக்கப்படுமே 5000 தான். அதே மாதிரி கோப்பிக்கு எக்ஸ் நாடு இந்த கோப்பிக்குரியதும் 5000 கீழ் 5000, ரெண்டுமே சமன் தானே. எனவே 1 1 அமைய செலவு. அதே நேரம் வைக்கு கண்டுபிடிப்போம். வைக்கு அரிசி எவ்வளோ அமைய செலவு உண்டு? இழக்கப்படுவது எவ்வளோ? 5000. அப்போ அந்த 5000 மேலே வரும். அதிகரிக்க போகிறது எவ்வளோ? 10000. இப்போ அமைய செலவு எவ்வளோ? 0.5. அதே மாதிரி கீழே வைக்கு வந்து கோப்பிக்குரிய அமைய செலவு, இழக்க போகிறது எவ்வளோ? 10000.
அதிகரிக்க போகிறது 5000. அப்போது 2. இப்போ இதில் பார்க்கணும், அரிசிக்கு யாருக்கு அமைச்சொல்ல குறவு? வைக்கு. கோப்பி யாருக்கு அமைச்சொல்ல குறவு? எக்ஸ்க்கு. அப்போ கோப்பி உற்பத்தி செய்ய போகிறது அந்த எக்ஸ் என்னத்தை உற்பத்தி செய்ய போகுது? கோப்பியை. வை என்னத்தை உற்பத்தி செய்ய போகுது? அரிசியை. இதுதான் ஒப்பிட்டு நன்மை. அமைச்சலை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். சரி, அப்போது நம்ம இதுக்குரிய ஆன்சரை கொடுத்தா சரி. எக்ஸ் நாடு அரிசி உற்பத்தியில் ஒப்பிட்டு நன்மை. அரிசி உற்பத்திக்கு ஒப்பிட்டு நன்மை யாருக்கு? வைக்கு. அப்போ முதலாவது ஆன்சர் வராது. எக்ஸ் நாடு கோப்பி உற்பத்தியில் ஒப்பிட்டு நன்மை. எக்ஸ் நாடு கோப்பி உற்பத்தியில் ஒப்பிட்டு நன்மையாம். ஆன்சர் சரி. 2வது ஆன்சர். 5வது பார்ப்போம். வை நாடு கோப்பி உற்பத்தியில் இல்லை, எக்ஸ் நாடு தான் கோப்பி உற்பத்தியில். அப்போ 5வது ஆன்சரும் வராது. 38 இலகுவான கேள்வி. சமன்பாடு கேட்டுக்குது. ஒரு நாட்டின் பண்ட வர்த்தக மாற்று வீதத்தை கணிப்பிட பயன்படுத்தப்படும் சூத்திரம் ஏற்றுமதி விலைச்சூட்டின் கீழ் இறக்குமதி விலைச்சூட்டன் தர 100. 3வது ஆன்சர். இதில் வந்து விளக்கப்படுத்த தேவையில்லை, நேரடியாக சமன்பாடு நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள தான் வேணும். சமன்பாடு தெரிஞ்சு ஆன்சர் செஞ்சுட்டு போகலாம். 39 பின்வருவனவற்றுள் ஒரு நாட்டின் சென்மதி நிலுவையின் நடைமுறை கணக்கில் உள்ளடக்கப்படாத விடயம். சென்மதி நிலுவையுடைய கணக்கு 2 வகைக்குது. நடைமுறை ஒரு கணக்கு, 2வது மூலதன மற்றும் நிதியியல் கணக்கு. நடைமுறை 1, 2வது மூலதன மற்றும் நிதியியல். சரி, இப்போ நீங்கள் இதில் நடைமுறை கணக்கில் உள்ளடங்குற விடயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி மூலதன மற்றும் நிதியியல் கணக்கில் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்குண்டு அதையும் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். கட்புலனாக ஏற்றுமதிகள், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே நடைமுறை கணக்குகளை தான் உள்ளடங்கும். அப்போ முதலாவது ஆன்சர் வராது. வெளிநாட்டு கடன்கள் மீதான வட்டி செலுத்தல்கள், அப்போ அதுவும் நடைமுறை கணக்கில் தான் வரும். வெளிநாட்டு முதலீடுகளில் இருந்து பெறப்பட்ட இலாபங்கள், இதுவும் என்ன நடைமுறை கணக்கில் உள்ளடக்கப்படுற விடயம். வெளிநாட்டு முறைகளை கொள்வனவு செய்தல், வெளிநாட்டு முறைகளை கொள்வனவு செஞ்சு அது வந்து மூலதன மற்றும் நிதியியல் கணக்குல மூலதன மாற்றலாக பதியப்படும். எனவே 4வது ஆன்சர் வந்து சரியான ஆன்சர். அதாவது இது மூலதன வெளிப்பாய்ச்சல் தானே, அது வந்து நடைமுறை கணக்குல உள்ளடக்கப்படாது, மூலதன கணக்குல தான் உள்ளடக்கப்படும். 5வது ஐக்கிய நாடுகள் சபையினால் வழங்கப்பட்ட உணவு உதவி, அது வந்து நடைமுறை கணக்குல உள்ளடக்கப்படுற விடயம். அப்போ ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். 40வது பின்வரும் எண் நிலைமையின் கீழ் ஒரு நாடு சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து IMF-இடம் உதவிகளை கோரலாம். லேசா எடுக்கலாம் ஆன்சர். IMF என்னதுக்கு போறது? நாடுகள் சென்மதி நிலுவை பிரச்சனை வந்தா, வெளிநாட்டு கடன் தொடர்பான பிரச்சனை வந்தா தான் IMF போறது. இலங்கைக்கும் IMF போனதுக்கான காரணம் என்ன? சென்மதி நிலுவை, வெளிநாட்டு நாணயங்கள் தொடர்பான பிரச்சனை வந்தா தான் IMF போறது. சென்மதி நிலுவை தொடர்பான பிரச்சனை. வர்த்தக முரண்பாடு வராது, வெளிநாட்டு முதலீட்டு முரண்பாடு வராது, பொருளாதார பின்னடைவு வராது, உட்கட்டுமான நிதி பற்றாக்குறை வராது. ஆன்சர் வந்து சென்மதி நிலுவை பிரச்சினை. 41வது பின்வரும் எச்சந்தர்ப்பங்களின் கீழ் நாணயம் ஒன்றின் பெறுமதி இறக்கம் சென்மதி நிலுவை நடைமுறை கணக்கு பற்றாக்குறையினை குறைவடைய செய்யும். என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, நாணயம் ஒன்றுடைய பெறுமதி குறைஞ்சா சென்மதி நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் பற்றாக்குறைகள் வந்து இல்லாம போகணுமா, அதற்குரிய நியதி என்னன்னு கேட்டுக்குது. அதாவது நாணயம் ஒன்றோட பெறுமதி குறையும் போது சென்மதி நிலுவை பிரச்சனை இல்லாம போகணுமா இருந்தா நியதி என்னன்னு சொன்னா, ஏற்றுமதி விலைகளின் கேள்வி நிகழ்ச்சியும் இறக்குமதி விலைகளோட கேள்வி நிகழ்ச்சியும் மிகத்தானே, இந்த 2 நிகழ்ச்சியுமே கூட்டும் போது ஒன்றை விட கூடுதலா இருக்கணும். சரி, ஏற்றுமதி விலைகளோட கேள்வி நிகழ்ச்சியும் இறக்குமதி விலைகளோட கேள்வி நிகழ்ச்சியையும் கூட்டும் போது ரெண்டுமே சேர்ந்து ஒன்றை விட கூடுமாக இருந்தால் நாணயமுடைய பெறுமதியை குறைச்சா என்ன செய்யும்? சென்மதி நிலுவையில பிரச்சனைகள் இல்லாம போகும், சென்மதி நிலுவை பற்றாக்குறை வந்து குறைவடைஞ்சு செல்லும். அப்ப அப்படி அது ரெண்டையும் வச்சு பார்த்தா சரி, ஏற்றுமதி விலைகளுடைய கேள்வி நிகழ்ச்சியும் இறக்குமதி விலைகளுடைய கேள்வி நிகழ்ச்சியும் ஒன்றை விட கூடுதலாக இருக்கணும் கூட்டும் போது. இப்போ 0.6 0.1 0.7 அப்போ வராது. ஒன்றை விட குறைவே, அப்போ இந்த ஆன்சர் வராது. 2வது 0.5 வருமா? ஒன்றை விட குறைவு, அப்போ வராது. அடுத்தது 1க்கு சமன், அப்போ அதை வச்சுக்கொள்ளும். அடுத்தது 4வது 0.9, அப்போ இது வராது. அடுத்தது 0.8 1.6
2.4. இப்போ எப்படி ஆன்சர் இருக்குதுன்னு சொன்னா ஒன்றை விட கூட தான் இருக்கணும். இது ஒன்றுக்கு சமன் தானே. அப்ப இந்த ஆன்சரும் வராது. 5வது ஆன்சர் என்ன? 2.4 ஒன்றை விட நல்லாவே பெருசு. ஏன்னா ஒன்றை விட நிறைய வித்தியாசம் கொண்டிருக்குது. அப்ப 5வது ஆன்சர் தான் ஆன்சர். 3வது ஆன்சர் வராது. மற்ற ஆன்சர்கள் வராது. அது ஒன்று கூட வரையில. அப்போ 1, 2, 4 ஆன்சர் வராது. ஆன்சர் வந்து 5வது. 42. இது வந்து பாடமாக்கி எழுதுகிற கேள்வி. உங்களுக்கு இந்த முறையும் வரலாம். இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். தற்போது சிறப்பு எடுப்பன உரிமையின் அலகொன்றின் பெறுமதி 5 பிரதான நாணயங்களின் நிறையிடப்பட்ட பெறுமதியினை உள்ளடக்குகிறது. சரி, சிறப்பு எடுப்பன உரிமையிட அந்த பெறுமதியை 5 நாணயங்களோட பெறுமதியை வச்சு உள்ளடக்கி எடுத்துக்கலாம். அது எந்தெந்த நாணயங்கள்னு கேட்டிக்குது. ஆன்சர் வந்து 5வது ஆன்சர். அமெரிக்க டாலர், பிரிட்டன் பவுண்ட், ஜப்பானிய யென், யூரோ மற்றும் சீனாவின் யுவான். இந்த 5 நாணயங்களை வச்சு தான் SDR எடுத்துக்குது. சிறப்பு எடுப்பன உரிமையின் அலகொன்றின் பெறுமதி இந்த 5 நாணயங்களோட சராசரி பெறுமதியை வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து மற்ற ஆன்சரை பார்க்கறதுக்குரிய தேவைப்படலையே. இது வந்து பாடமாக்கி எழுதுகிற ஆன்சர். 43. இதுவும் லேசான கேள்வி. 2030 பேண்தக அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலின்படி எல்லா நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பேண்தக அபிவிருத்தி குறிக்கோள்கள் வந்து 17. குறிக்கோள்கள் வந்து 17. 44. இது ஒரு புள்ளி விவர கேள்வி. 2016 வீட்டுத்துறை வருமானம் மற்றும் செலவீட்டு ஆய்வு முடிவுகளின்படி இலங்கையின் நகர்ப்புற கிராமிய துறைகளுக்கான தலைக்குரிய வறுமை குறிகாட்டிகள் முறையே 1.9, 4.3 ஆகும். இது வந்து புள்ளி விவர கேள்வி. மத்திய வங்கி அறிக்கையினூடாக அந்த புள்ளி விவரங்களை நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்து கொண்டு போகும். 45. மனித அபிவிருத்தி சுட்டனின் கூறுகளில் ஒன்று. மனித அபிவிருத்தி சுட்டன்ல 3 வகையான கூறுகள் இருக்குது. சுகாதாரம், அறிவு, கல்வி இல்ல அறிவு, அடுத்தது வாழ்க்கை தரம். இப்ப இதுல இந்த 3க்குள்ள உள்ளடங்குற விஷயங்கள் இது. அதை நோட்ஸ்ல நீங்க கட்டாயமா பார்த்து பாடமைக்க வச்சுக்கணும். சுகாதாரத்துக்குள்ள என்ன சொல்லலாம்? ஆயுள் எதிர்பார்க்கே சொல்லலாம். ஆயுள் எதிர்பார்க்கை. உங்களோட நோட்ஸ் இருக்கு, இதை எழுத வேண்டிய அவசியம் இல்லையே. ஆயுள் எதிர்பார்க்கை. அறிவுக்கு சொல்லலாம் வந்து ஒரு பாடசாலையில கல்வி கற்ற ஆண்டுகள் எண்ணிக்கை. ஒரு பிள்ளை பாடசாலை கல்வியை பெற்ற ஆண்டுகளோட எண்ணிக்கை, அதை சொல்லலாம். சரி, வாழ்க்கை தரத்துக்கு சொல்லலாம் கொள்ளுணர்வு சக்தி அடிப்படையிலான மொத்த தேசிய வருமானம், அதை வச்சு சொல்லலாம். இப்ப இது 3ல உள்ளடங்குற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துக்கு வரப்போகுது. இப்ப நீங்க வந்து இப்போ அறிவுக்கு வந்து எழுத்தறிவிதம் அப்படின்னு யோசிக்க இயலாது. கட்டாயமா அதுல என்னென்ன வரணும் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை மட்டும்தான் நீங்க பாடமைக்கு வச்சுக்கொள்ளணும். பார்ப்போம். முதல்ல கீழ் உழைப்பில் உள்ள சனத்தொகையின் சதவீதம், இது 3லையும் உள்ளடங்காது, எனவே வராது. 4ஆந்த சராசரி புரத உட்கொள்ளல். இதை வந்து சுகாதாரத்துக்குள்ள உள்ளடங்கும் தானே அப்படின்னு பாக்குறது இல்லை. இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்குமோ அது மட்டும்தான் ஆன்சருக்கு வரும். அப்ப எனவே 2வது ஆன்சரும் வராது. 3வது பிறப்பின் போது ஆயுள் எதிர்பார்க்கை சுகாதாரத்துக்கு கீழே குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம். அப்ப 3வது ஆன்சர் வரும். 4 சனத்தொகையில் 1000 பேருக்கான வைத்தியர்களின் எண்ணிக்கை வராது. அப்படி ஒரு விஷயம் இல்லை. அந்த மனித அபிவிருத்தி குறிகாட்டிகளுக்கு அப்படி ஒரு விஷயம் இல்லை. நீங்க அதைத்தான் பார்க்கணுமே. வளர்ந்தோர் எழுத்தறிவு வீதம், அதுவும் வாழ்க்கை தரத்துக்குழுக்க இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. சுகாதாரத்து அந்த கல்வியிலையும் அறிவிலையும் இல்லை, வாழ்க்கை தரத்திலையும் அப்படியும் இல்லை. அப்ப ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். பிறப்பின் போது ஆயுள் எதிர்பார்க்கை. 46 பொருளாதார அபிவிருத்தி என்பது, நான் 2020 பேப்பர்லையும் சொல்லிப்பேன். பொருளாதார அபிவிருத்தினா பொருளாதார வளர்ச்சியோட கட்டமைப்புல ஏற்படுற மாற்றம். அப்ப அந்த ஆன்சர் தான் வரணும். பொருளாதார வளர்ச்சியாகவும் இல்லை, பொருளாதார வளர்ச்சி வேற, பொருளாதார அபிவிருத்தி வேறு. பொருளாதார வளர்ச்சியுடன் வெளியீட்டின் பங்கீட்டிலும் பொருளாதார கட்டமைப்பிலும் ஏற்படும் மாற்றங்களே ஆகும். அப்ப அதான் ஆன்சர். 2வது ஆன்சர் சரி. பொருளாதார வளர்ச்சியோட பொருளாதார கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றம். 3வது நகர்ப்புற சனத்தொகையின் வாழ்க்கை தரத்தில் ஏற்படும் முன்னேற்றத்தையாகவும் இல்லை. மொத்த தேசிய வருமானத்தில் ஏற்படும் பெண் அதிகரிப்பையாகவும் இல்லை. சனத்தொகையினர் மத்தியில் வருமான சமமின்மையை நீக்குவதாகவும் அதுவும் இல்லை. ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். வரைவிலக்கணம் தெரிஞ்சதாலே ஆன்சர் எடுக்கலாம். 47 பின்வருவனவற்றுள் எந்த பொருளாதார பிரச்சனையை அளவிடுவதற்கு லோரன்ஸ் வலை பயன்படுத்தப்படுகிறது? இதுவும் 2020 வந்த 20லேயும் வந்து இந்த கேள்வி. சரி, பின்வரும் எந்த பொருளாதார பிரச்சனையை அளவிடுவதற்கு லோரன்ஸ் வலை பயன்படுத்தப்படுகிறது? லோரன்ஸ் வலை எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது? வருமான பங்கீட்டில் நிலவும் சமமற்ற தன்மையின் மட்டத்தை அளவிட.
5வது ஆன்சர். ஏன்னா விளக்கப்படுத்த தேவையில்லை, ஏற்கனவே பாஸ் பேப்பரில் வந்த கேள்வி. வருமான பங்கீட்டில் காணப்படுற சமமற்ற தன்மை அளவெடுத்த லோரன்ஸ் வலையை பயன்படுத்தப்படுது. 2020 பேப்பரில் இந்த லோரன்ஸ் வலையோட வேற என்ன நிகழ்வு, வேற என்ன குறிக்காட்டுகள் இருக்குதுன்னு சொல்லிப்பேன். ஐயனை பரவல் வீதம்னு ஒன்று இருக்குது, கினிக்குணகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது போன்ற விஷயங்களும் இருக்குது. சரி, அதையும் நீங்கள் கட்டாயமாக நோட்ஸை பார்த்து விளங்கி கொள்ளணும். 48வது, பின்வரும் அட்டவணை கருதுகோள் ரீதியான பொருளாதாரம் தொடர்பிலான தொழில் வாய்ப்பு தரவுகளை காட்டுகிறது. எந்த வருடத்தில் தொழில் இன்மை வீதம் 20 வீதமாகவும் தொழிற்படையின் பங்கு கொள்ளல் வீதம் 60 வீதமாகவும் இருக்கும்? சரி, இப்போ 2 விஷயத்தை கேட்டிக்குது. லேசான கேள்வி, சமன்பாடு சரியாக விளங்கி கொள்ளணும், எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சரியாக விளங்கி கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் ஆன்சர் பிழைச்சிடும். ஆனால் லேசான கேள்வி. தொழில் இன்மை வீதத்துக்குரிய சமன்பாடு வேலை இல்லாதோர் தொகையின் கீழ் உழைப்பாளர் படை அல்லது ஊழிய படை. தொழில் இன்மை வீதத்துக்குரிய சமன்பாடு ஊழிய படை. அதே மாதிரி தொழிற்படையில் பங்கு கொள்ளல் வீதத்துக்கு சமன்பாடு ஊழிய படையின் கீழ் வேலை வயது சனத்தொகை. இப்போ நம்ம முதலாவது வருஷத்துக்குரிய தொழிலின்மை வீதத்தையும் ஊழியப்படையில் பங்கு கொள்ளல் வீதத்தையும் பார்ப்போம். ஊழியப்படை எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னா, தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் எண்ணிக்கையும் தொழில் அற்று இருப்போர் எண்ணிக்கையும். ஊழியப்படைன்ற என்ன, முதல்ல தொழிலில் ஈக்கிறார்களும் தொழிலை எதிர்பார்த்திருப்போரும் தான் ஊழியப்படை. தொழில் இல்லாமல் எதிர்பார்த்திருப்போரும் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்போரும். அப்போ முதல்ல ஊழியப்படை எத்தனை? 12/3. ஊழியப்படை தொழிலில் ஈடுபட்டுகிறார்கள், தொழில் இல்லாமிக்கிறார்கள். வேலை வயது சனத்தொகை எத்தனை? தொழில் புரியும் வயது சனத்தொகை, அதுதான் வேலை வயது சனத்தொகை, 100. அதே மாதிரி இப்போ வேலை இன்மை வீதத்துக்கு வரும். வேலை இல்லாதோர் தொகை என்ன? தொழில் அற்று இருப்போர், அப்போ 3. ஊழியப்படை மேலே கண்டுபிடிச்ச எப்படி? 12/3, அதாவது தொழில் அற்று இருப்போரும் தொழிலை ஈடுபட்டு கொண்டிருப்போரும். அப்போ 12 3 15, 100. எத்தனை வீதம் வருது இப்போ? இதுக்கு 60 வீதம், இதுக்கு 20 வீதம். கேட்டகிரி கேள்விக்கு சரியா ஆன்சர். கேட்டகிரி நமக்கு தொழில் இன்மை வீதம் 20 வீதமாம். தொழில் இன்மை எத்தனை? 20. சரி, இப்போ முதலாவது சரி. தொழிற்படையில் பங்கு கொள்ளல் வீதம் 60, அதுவும் சரி. அப்போ ஆன்சர் முதலாவது ஆன்சர். இதில் வருடம் 2 3 கண்டுபிடிச்சி சொல்வதில் அர்த்தம் இல்லை. நான் முக்கியமான விஷயத்த சொல்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஊழியப்படை எப்படி கண்டுபிடிச்சோம்? தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் எண்ணிக்கையும் தொழில் இல்லாமல் இருக்கிற ஆட்களும். சரி, தொழில் புரியும் வயது சனத்தொகைண்டா அந்த தொழில் செய்யக்கூடிய 15 தொடக்கம் 60 வயதான சனத்தொகையில் உள்ளார்கள். 15 தொடக்கம் 59 வயது சனத்தொகை. சரிதான், அதுதான் என்ன? வேலை வயது சனத்தொகை அல்லது தொழில் புரியும் வயது சனத்தொகைன்னு சொல்றது. தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் எண்ணிக்கையும் தொழில் இல்லாமல் இருக்கிற 2 பேர் எண்ணிக்கையும் கூட்டினா வர்றது என்ன? ஊழியப்படை. இந்த விஷயங்கள் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் எடுக்கலாம் லேசா. 11 வச்சு தான் ஊழியப்படையில் பங்கு கொள்ளல் வீதம் கண்டுபிடிச்சோம். தொழில் இன்மை வீதம் எப்படி கண்டுபிடிச்சோம்? வேலை இல்லாதோர் தொகை. வேலை இல்லாத மேய்க்கிறது எவ்வளோ? 3 பேர். அதாவது வேலை இல்லாதோர் தொகையை உழைப்பாளர் படை, ஊழியப்படை எப்படி எடுத்தோம்? வேலையில் ஈக்கிறாளுக்கு வேலை இல்லாமிக்கிறாளுக்கு ரெண்டையும் சேர்த்து தான் ஊழியப்படை எடுத்தோம். இப்போ இந்த விஷயங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு ஆன்சர் எடுக்கலாம். அப்போ இந்த சனத்தொகை தந்திக்கிறது சும்மா உங்களுக்கு குழப்பறதுக்காக இந்த தகவல் தரப்பட்டிருக்கு. இந்த தகவலை மாற்றி போட்டிங்களுக்கும் ஆன்சர் வேறு ஆன்சர் வந்துடும். இப்போ சமன்பாடு தெரிஞ்சால் மட்டும் போதாது, சமன்பாடில் உள்ள விஷயங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கவனமாக இருக்கணும். விலங்கை இல்லைன்னு சொன்னால் திருப்பி வீடியோ ரிவைண்ட் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்து விளங்கி கொள்ளணும். 49 இறுதி 2 கேள்வி, இலகுவான கேள்விகள். 1960 தொடக்கம் 1977 காலப்பகுதியில் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பொருளாதார அபிவிருத்தி கொள்கையை எவ்வாறு அழைக்கலாம்? ஆன்சர் உள்நோக்கிய இறக்குமதி பதிலீட்டு கொள்கை. அதாவது இந்த காலப்பகுதியில் இறக்குமதியை ஃபுல்லாவே தடை செஞ்சாச்சு. இறக்குமதியை ஃபுல்லாக தடை செஞ்சாச்சு. அதான் உள்நோக்கிய இறக்குமதி பதிலீட்டு கொள்கை. இறக்குமதிக்கு பதிலாக எல்லாத்தையுமே உள்நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமை உருவாச்சு. உங்களோட வீட்டுகளில் வயசான ஆளுக்கு இருந்து கேட்டிப்பீங்க, இந்த பான் வாங்குறது கூட போலின நின்று போன கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது உள்நாட்டுலேருந்து தான் எல்லாத்துக்குமே உற்பத்தி. இறக்குமதியை முற்று முழுதாவே தடை செஞ்ச ஒரு காலம், அதுதான் அந்த காலம். 49க்கு 2. மிச்ச ஆன்சர்லாம் வராது.
நேரடி கேள்வி இது. 50 அண்மை ஆண்டுகளில் இலங்கையின் அந்நிய செலாவணி வருவாயில் அதிக அளவு பங்களிப்பு செய்துள்ள 3 துறைகளாவன. இதுவும் அப்டேட்டட் கொஸ்டின். உங்களுக்கு இந்த மாதிரி 2025 அந்த மாதிரி பேப்பர்ல இந்த மாதிரி கேள்விகள் வர வாய்ப்பு இது. சரி, அண்மை ஆண்டுகளில் இலங்கையின் அந்நிய செலாவணி அதாவது இலங்கை வருமானத்துல என்னென்ன விஷயங்கள் வந்து அதிக அளவு பங்களிப்பு செய்துள்ளது? ஆன்சர் வந்து 5வது ஆன்சர் வெளிநாட்டு தொழிலாளர் பண அனுப்புதல்கள். வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க பணம் அனுப்புறது, தைக்கப்பட்ட ஆடைகளும், சுற்றுலாத்துறை. இதன் மூலமாகத்தான் அந்நிய செலாவணி அதிகமா வந்துக்குது. இது வந்து எப்போ உள்ள கேள்வி? 2018 புள்ளி விவர கேள்வி. நம்ம 2025 26 அந்த மாதிரி நேரத்துல வந்து அதற்குரிய நாடை வச்சு அதற்குரிய தகவலை வச்சு தான் கொடுக்கணும். இது வந்து அந்த சந்தர்ப்பத்துக்கு இந்த ஆன்சர் வெளிநாட்டு தொழிலாளர் பண அனுப்பல்கள், புடவைகளும் தைக்கப்பட்ட ஆடைகளும், சுற்றுலாத்துறை. 50க்கு 5வது ஆன்சர். சரி, அப்போ 2019 பேப்பர் பார்த்துட்டோம். இன்னொரு பேப்பர்ல சந்திப்போம்.